இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்லேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி இதுக்கு தகுதியானவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டும்தான். சில டெர்மட்டாலஜிஸ்ட்டும் ட்ரெயின் ஆகுறாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகி அவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மூலமாக ட்ரெயின் ஆகி அவங்களும் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோ இல்லை ஒரு ட்ரெயின்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் அவங்க ஒரு ப்ராப்பர் அனஸ்தட்டிஸ்ட், ஒரு 2-3 அனஸ்தட்டிஸ்டாவது தேவை. ஏன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு 5 to 6 hours ஆகும் மினிமம். ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய நேரம் அனஸ்தீசியா கொடுக்கணும். யூஸ்வலாக டிரான்ஸ்பிளான்ட் ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ணுறது இல்லை, லோக்கல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுறாங்க. தலையில் மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு மரத்து போக வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தொடர்ந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் திரும்ப திரும்ப அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம பிபி ட்ராப் ஆகலாம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அந்த அனஸ்தீசியானாலேயே. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது தலையில் ரொம்ப ப்ளீட் ஆகும், அந்த ப்ளீடிங்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அப்புறம் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ஆகலாம். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை ஒரு ப்ராப்பரான ஒரு சர்ஜன், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை ஒரு ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டு வித் ப்ராப்பர் அனஸ்தீசியா கேரோட இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கணும். ஏன்னா எப்பவும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு ரெடியாக இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பு, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டப்பில் ப்ராப்பராக பண்ணணும். இது மாதிரி பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ்க்கு அவங்க ரெஸ்ட்லாம் எடுக்கணும். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இது. ஏன்னா ஒரு 6 மணி நேரம் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே சும்மாலாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஆனால் இது எதுவும்